கேளு, அவ லண்டனுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்கப்பா. லண்டனுக்கா? ஆமாப்பா, அவ மேல படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிருக்கிறான்னு அவ புருஷன் சொல்றான். அவ எங்க வேணும்னாலும் போகட்டும், நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இல்லையா? அடே, நேர்ல வந்து சொல்ல முடியல, ஒரு போன்லயாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டாலும் அவ மேல நான் வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலப்பா. அது அவளுக்கு புரியலையேப்பா. வரேன் கிருப்பா. அப்பா, இதை நினைச்சு நீங்க உரி பண்ணிக்காதீங்க. அப்பா இங்க வாங்கப்பா. இதெல்லாம் கட்டினதா செஞ்சதா? ஈஸ்வர் ஐஏஎஸ் போர்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. புதிய வானம் புதிய புதிய வீடு புதிய சோபாக்கள், ஆனா எந்த டெவலப்புமே இல்லாத அதே ஓல்டு மாமா. ஹாய் மாம்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் வெரி ஃபைன். அது தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, ஆபீஸ்ல இருக்கும்போது இப்படி கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்த பழக்கமாயி போச்சா, அதான் அப்படியே வந்துருச்சு. மாமூஸ் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வீட்டை மாத்தி விட்டீங்க? ஓ, இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நானும் நீலுவும் அந்த வீட்டை விட்டு வந்த உடனே சகல ஐஸ்வர்யங்களும் எங்களோட வந்துருச்சு. அப்படிதானே? கரெக்ட் தானே? என்ன மாம்ஸ், ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கே. வாட் ஃபீலிங்ஸ்? சந்தியா லண்டனுக்கு போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சந்தியா லண்டன்ல இருந்து வந்த விஷயம் தெரியும், ஆனா போன விஷயம் எனக்கு தெரியாது மாமா. மாசி கிட்ட தானே வேலை பாக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ், நான் மாசியோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். அவங்க வீட்டு சமையல் கட்டுல நான் என்ன 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நீலாம்பரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன் இல்லையா, அவளாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. எனக்கிட்ட கேட்ட மாதிரி அவங்க கிட்ட கேட்டு வச்சிடாதீங்க மாமா. என்கிட்ட கேட்ட மாதிரி அவங்க கிட்ட கேட்டு தொலைச்சிடாதீங்க. ஏன்? ஆக்சுவலா நீலுக்கு தலையில கோம் பண்ண கூட டைம் இல்ல. ஏன்னா காட் லக்ஷ்மி அவளுடைய கடைக்கண் பார்வையை நீலுலு மேல காட்டிட்டாங்க. வைர வளையல் திட்டம் மூலமா. என்ன திட்டம்? வைர வளையல் திட்டம். வைர வளையல் புரியலையே. டைமண்ட் பேங்கிள் பிளான். யூ கான் அண்டர்ஸ்டாண்ட்? புரியாது போல் இருக்கே. எப்படி புரிய வைக்கிறது? தெலுங்கு தெலுசா? வஜ்ராலு காஜுலு பதக்கம். இதுவும் புரியலையா? என்ன பண்ணலாம்? கன்னடம் கொத்தா? வஜ்ர பலே பதக்கா. புரியல போல் இருக்கு. हिंदी मालूम के एक दूसरे के लिए खीरा खड़ी योजना. नहीं समझा? नहीं மாமா, இந்த மாதிரி பல பாஷைகளில் சொல்லப்படும் வைர வளையல் திட்டத்தின் மூலமாக பணம் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொட்டும் கொட்டும். தப்பான வழியில சம்பாதிச்சா ஒரு நாள் தேள் மாதிரி வந்து கொட்டும். நோ 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 நோ, தப்பான வழி. நோ சீட்டிங். எல்லாமே ஸ்ட்ரைட் டீலிங் தான். வைர வளையல் திட்டத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட நான் பேசலாமா? முட்டாள் கிட்ட பேசவும் கூடாது, அவங்க பேச்ச கேட்கவும் கூடாது. அப்படி ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அப்ப என்ன முட்டாள்னு சொல்றீங்களா? அத நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். இத பாருங்க மாமா, என்ன பத்தி என்ன வேணா நீங்க சொல்லிக்கீங்க. இந்த திட்டத்தை பத்தி நான் உங்க காதுல போட்டே ஆகணும். இத பத்தி நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம பக்கத்து நாடு கேரளா. ஓகே, அதனுடைய பாஷையில மலையாளத்துல சொல்றேன்.
ഇത് ഒരുപാട് വയറ് വളയൽ തിട്ടമാണ്. ഇതിൽ നിങ്ങൾ ഒരു 50,000 റുപ്പീസ് നിങ്ങൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്തെങ്കിൽ ഞങ്ങൾ നിങ്ങളെ വെറുതെ വിടാൻ പാടില്ല. അതുകൊണ്ടാണ് 30,000 ഞങ്ങൾ ഒരു ഡയമണ്ട് ബാങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഫ്രീ ആയിട്ട് കൊടുക്കും. അയാള് ഇന്നു 2 പേരെ ന്യൂ ആയിട്ട് ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാം. അതും മുമ്പ് അയാള് ഇന്ന് 2 പേരെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാം. ഇയാളുടെ കമ്മീഷൻ 10,000 20,000 രൂപ. ഈ ആളുടെ കമ്മീഷൻ 10,000 20,000. അതുകൊണ്ടാണത് 20,000 40,000 20,000 இப்படியே ചെയ്തെങ്കിൽ ഇയാൾ 20,000 തരും, അയാൾ 20,000 തരും, ഇയാൾ 20,000 കൊടുക്കും. இப்படியே 20,000 ഒരുപാട് അവസാനിച്ചല്ലേ 20,000. என்ன மாமா வயசுல பெரியவங்க நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்டு நான் அஹிம்சாவாதி. என்ன ஆயுதம் எடுக்கும்படியா வச்சுட. ஐயோ சம்ஜே? சம்ஜியாவா? ஏமாத்திரம்னு தெரிஞ்சு போச்சா? ஐயோ. வாங்க சார். உட்காருங்க சார். ஏப்பா ஏப்பா தம்பி, சுத்த விளையாட்டு பிள்ளையா இருக்கியா? அட என்ன முறைக்கிற? உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நம்ம வேலை பார்க்கறதே திங்கிறதுக்காகத்தான். திங்கிற நேரத்தில் நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற சின்சியரு. உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. மினிஸ்டர் தேடி கலெக்டர் தான் வருவான். ஆனா இந்த கலெக்டர் தேடி அடிக்கடி இந்த மினிஸ்டர் வர்றானேன்னு பாக்குறியா? எல்லாம் என் வேலையாத்தான். நான் உன்னை தேடி வந்ததுனால நீ என்னைக்குமே பெரிய ஆளாயிடுவேன் மட்டும் நினைச்சுக்காத. நீ என்னைக்குமே பல்லு புடுங்கின பாம்பு தான். வந்தையா உட்கார்ந்து சேர தேய்ச்சையா கம்முன்னு கை நிறைய சம்பளம் வாங்குவேன்னு நினைச்சுதான் இந்த போஸ்டுக்கு உன்னை போட்டேன். எங்கேயும் வந்து பல சேட்டைகள் பண்ணிட்டு இருக்க. என் தம்பி, நீ அடங்க மாட்டையா? என்னமோ 1000 ஏக்கர்ல மரம் நட போறான்னு பேசிக்கிறாங்க. நீ மரத்தை நடு, குச்சி நடு, வெங்காயத்தை புடுங்கு, கடலை புடுங்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற 100 ஏக்கரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. என்ன தம்பி இடி விழுந்து எருமாடி மாதிரி முடிக்கிற? எனக்குன்னு எனக்கல்ல, என் மினிஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. மின் ரசாயனத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த இடம் தேவை. சார், தமிழ்நாட்டில் உங்களுக்கு இல்லாத இடமா? வேற எங்கேயாவது உங்க ஆராய்ச்சி வச்சுக்கலாமே. நோட எனக்கு பெரும் தலைவலியா போச்சியா. ஏன் சும்மா அதையவே முடிச்சுட்டு நை நை நைன்னு கசக்கிட்டே இருக்கிற? குடுனா குடுத்துறேயா. இங்க பாரு, அந்த இடத்துல தான் எனக்கு 100 ஏக்கர் தேவை. நீ வேணா வேற இடம் பார்த்து செடி நீட்டிக்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேளு. ஏன் தமிழ்நாட்டில் பர்டிகுலர் அந்த இடம் தான் உங்களுக்கு வேணும்? வாயா, உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்து பேசுனதே நான் பெருசு. உனக்கு மேலும் விளக்கம் தேவையா? சும்மா காமெடி பண்ணாதையா, சொன்னதை செய். சாரி சார், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. ஐ எம் a government servant. நீங்க சொல்ற அந்த லேண்ட ஏற்கனவே கிரீனர் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியாச்சு. இனிமே அதை ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன்றும் செய்ய முடியாதா? எஸ் சார். அந்த இடத்த எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் தம்பி. அந்த இடத்த எப்படி தக்க வைக்கணும்னு எனக்கும் தெரியும் சார். இந்த இடமும் உனக்கு ஆட்டம் கலண்டு போச்சு. ஒண்ணு பண்ணலாம் தம்பி. இந்த மின் மயானம் இருக்குல்ல, கரண்ட்ல போன தெரிப்பாங்கல்ல, அங்க உனக்கு பில் கலெக்டர் வேலை தான் லாக்கி. நீங்க எதுக்கு சார் உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? இன்ஃபேக்ட்
நீங்க சொன்ன அந்த இடத்துல தான் என்னுடைய கிரீனர் தமிழ்நாடுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட போறேன். நிச்சயம் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன். நீங்க மறக்காம கலந்துக்கணும். நீ பிள்ளையார் சுழி போடுறையோ இல்லையோ, மொத்தத்துல உனக்கு சுழி சரியில்லை. உங்ககிட்ட பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஏன்னா வெளியில மக்களுக்கு நான் நிறைய சேவை செய்ய வேண்டியிருக்கு. வரட்டா? வாங்க சார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலகம். இல்ல தம்பி, உனக்கு சுற்றுப்புறமும் சரியில்லை, சூழ்நிலைகளும் சரியில்லை. மொத்தத்துல உனக்கு பாதுகாப்பே இல்லை. வரட்டா? என்னப்பா? வாம்மா, உனக்காகத்தாம்மா காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னம்மா இது, நீயும் ஃபோனில் பேச மாட்டேங்கிற, அவனும் ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்கிறான். ஓ சாரிப்பா, மீட்டிங்ல இருந்தேன், அதனால ஃபோன். சரி, அது விடுமா. இப்போ நான் சந்தியா வீட்டுக்கு போயிருந்தேன், அவளை பார்க்கறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஒருத்தர் அவ கோயிலுக்கு போயிருந்தா சொன்னாங்க, இன்னொருத்தர் அவ தோழியை பார்க்க போயிருக்கிறதா சொல்றாங்க. என்னடா இது இப்படி இருக்கே, என்னன்னு ஒன்றும் புரியாம அவகிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். அப்ப அவங்க சொல்றாங்க மேல் படிப்புக்காக அவ லண்டனுக்கு போயிருக்கிறதா. லண்டனுக்கா? ஆமா. ஆனா ஏன் இன்னும் சேரலன்னு இப்ப அந்த லண்டன் யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன? ஏன் இன்னும் வரலன்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்னப்பா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி லண்டன் கிளம்பிட்டாளே. அது கூட பரவாயில்லம்மா, விடு. ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, இப்ப லெட்டர் வேற வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு புரியாம மனசுக்கு தப்பா படுதுமா. சரிப்பா, சரிப்பா, நான் நேராவே போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் ஈஸ்வர் கிட்ட இத பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே பேசிக்கிறேன். சரி, டென்ஸ் ஆகாது. சரி சரி. சந்தியா, உன் பிறந்த நாளை எப்படிலாம் கொண்டாடணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா? இப்போ நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு வேணாண்டா செல்லம்,
இதை பார் சந்தியா, நான் கெட்டவன் தான், கொலகாரன் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் எல்லாத்தையும் மீறி அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கிற உண்மையான புருஷன் இல்லையா? என்ன சொல்ல இப்படி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? இந்த மாதிரி உடச்சுப்பட்டேன்னா உடம்புக்கு ஆகாதான், பிபிலாம் வருமா? உன் இடத்துல நீ இல்லாம வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நேரம் முடிச்சிருப்பேன். ஆனா ஒன்னு எதுக்கு திரும்ப நான் விட்டு வச்சிருக்கிறேன், நீ என்னோட டார்லிங்டா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நீ என்னோட ஸ்வீட் ஹார்ட் செல்லம். இன்னும் 1 வருஷத்துக்கு உன்னை யாரும் தேட மாட்டாங்க. என்ன பார்க்குற? நீ லண்டனுக்கு ஹையர் ஸ்டடி போயிட்டதா உன் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். சித்ரா, 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 சித்ரா. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகைவரை